நீங்க கும்பிடுற தெய்வத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த தெய்வம் உங்ககிட்ட பேச முடியுமா? தெய்வம் பேசுறத உங்களால கேட்க முடியுமா? உங்க தீர்வுகளுக்கு தெய்வத்தின் மூலமா உங்களால பதில் பெற முடியுமா? உங்கள் வேண்டுதல் ஏன் நிறைவேற மாட்டேங்கி? உங்கள் தேவைகள் ஏன் பூர்த்தியாக மாட்டேங்கி? இதை மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாளும் தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தெய்வத்தை பார்க்க முடியுமா, தெய்வத்திட்ட பேச முடியுமா, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், என்னுடைய எல்லா பதிவுகளையும் இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும், கர்ம வினை நிச்சயமாக தீரும். நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அதிகாலை பொழுதுல செய்யணும் அல்லது இரவு நேரத்தில் செய்யணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். இதுக்கு தேவை ஒரே ஒரு அகல் விளக்கு வேணுங்க. அதில் நெய் ஊற்றிக்கலாம், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி என்ன வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் பூஜையில் இருந்து கூட இதை செய்யணும்னு கிடையாது. அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு தீபத்தை ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு நேராக அமர்ந்து தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. முதல் 1 நிமிஷம் தீபமே முதல்ல ஆடும். நல்லா பாருங்க, தீபமே ஒரு நிலைக்கு வர்றதுக்கு 1 நிமிஷம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஆகும். தீபம் ஒரு நிலைக்கு வரும்போது தான் உங்கள் மனம் ஒரு நிலைக்கு வரும். 2வது நிமிஷம் உங்கள் எண்ண அலைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால சாமியை பார்க்க முடியுமா, சாமிகிட்ட பேச முடியுமா, சாமி நம்மளுக்கு பதில் சொல்லுமா, கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, நம்ம இஷ்ட தெய்வத்தோட பேச முடியுமா, நம்ம குலதெய்வத்தோட பேச முடியுமா, எண்ண அலைகள் அப்படியே கசமுசன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். 3வது நம்ம என்ன கேட்கறது, கடவுளை பார்த்தா நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேகமாக நம்ம கடவுள் காட்சி அளித்தாலோ, கடவுள்கிட்ட நம்மளால பேச முடிஞ்சாலோ, கடவுளை நம்ம உணர முடிஞ்சாலோ உடனடியாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி எண்ண அலைகள் தேவைகள் எல்லாமே எண்ண அலைகளில் ஓட ஆரம்பிச்சிடும். 3 நிமிடம் ஆயிடும். 3 நிமிடத்திற்கு அப்புறமும் நீங்கள் தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே மனசு பிளாங்க் ஆக ஆரம்பிச்சு உங்களை அறியாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்துட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்தோட உருவம் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். நான் முத நாளே செஞ்ச உடனே தெரிஞ்சிருமா? கண்டிப்பாக தெரியாதுங்க. நானே சொல்லிடுறேன், முத நாளில் கண்டிப்பாக தெரியாது. இந்த எண்ண அலைகளே குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள், ஒரு சிலருக்குலாம் 20-30 நாள் கூட ஆகலாம், ஒரு சிலருக்கு மாதக்கணக்காக கூட ஆகலாம். ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபம் எப்படி ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆடுதோ அதே போலவே அவங்க அந்த தீபம் நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதே போலவே உங்கள் எண்ண அலைகள் நிற்கிற வரைக்கும் உங்களால் தெய்வத்தன்மையை தெய்வ சக்தியை உணர முடியாது. அதன் பின் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா அந்த ஜோதியில் தெரிகிறத உங்களை கண்ணை திறந்து ஒளியை பார்க்க போகிறீங்க. கண்ணை மூடும்போது அந்த ஒளியில் உங்கள் இஷ்ட தெய்வம் மட்டும்தான் தெரியும். அப்போ உங்கள் தேவைகளோ, உங்களுடைய பிரார்த்தனைகளோ, உங்களுடைய எண்ண அலைகளோ எதுவுமே நடக்காமல் அமைதியாக இருக்கும். அப்போ நீங்கள் தெய்வத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். அந்த கண்ணீர் தாங்க தெய்வ பக்தி. அந்த கண்ணீர் தான் தெய்வம் முதல்ல உங்ககிட்ட பேச போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்தடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஒரு அசிரீரி குரலோ உங்கள் எய்த்தாப்பில் யாராவது உட்காந்துக்கிட்டோலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை, அதாவது இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் தினம்தோறும் ஒரு 3-5-10 நிமிடமோ உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி தீபத்தை பார்க்க ஆரம்பிக்க நாள் ஆக தீபத்தை பார்த்து முடித்த உடனேயே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஒரு கடங்காரருக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் இந்த இடத்துல கேட்டிருக்கீங்க, வருமா அப்படின்னா அப்போ உங்கள் எண்ண அலைகளில் கரெக்டாக தோண ஆரம்பிக்கும். உனக்கு பணம் வரும், உனக்கு பணம் வராது, பணம் வேறு வழியிலிருந்து வரும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது,
உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்திட்டு உங்கள் நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி அந்த தீபத்தை பார்க்க பார்க்க தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தும். ஏன்னா தெய்வம் ஜோதி வடிவில் நிச்சயமாக காட்சி கொடுப்பாங்க. என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி, முருகனோ பிள்ளையாரோ, உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை பிடிக்குமா, ஐயப்பனை பிடிக்குமா, ஹனுமனை பிடிக்குமா, ராமரார் பிடிக்குமா, யாரை பிடிக்குமோ அவங்கள நினச்சிட்டு இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தெய்வம் எப்போவுமே உங்கள் கூட இருக்குங்க. இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.